என் பேர் அதுவும் பாக்கியா. நான் சென்னையிலேருந்து வரேன். கொஞ்சம் நாளாகவே ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப நாளாக சென்னை, பெங்களூர் இங்கே பார்த்து தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ என் கூட வேலை பார்க்குற 2 பசங்க ஆல்ரெடி இங்கே வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட க்ரோத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சல்ட் பண்ணி இங்கே பெங்களூரில் அது கேள்விப்பட்டேன். அப்புறம் மேலே கான்டாக்ட் பண்ணேன். நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி 4 மாதம் ஆகுது. எனக்கு நல்லா க்ரோத் வந்துருக்குது. இன்னும் 1 இயர் வரைக்கும் தான் நல்லா க்ரோத் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட GFC கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நான் நல்ல ஒரு கன்சல்டன்டாகவும் இருக்காங்க. ஓகே சார். இப்போ நார்மலாக எல்லாருக்கும் என்ன டவுட் வருதுனாக்கா, நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாக்கா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா இல்லையான்னு. எனக்கு இதுவரையும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரல. எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. அப்பப்போ ஒரு 10 days ஒரு டாவும் பண்ணுறாங்க இங்கேருந்து. ஓகே சார். மற்றபடி இப்போ எதுவும் ஹெட்ஃபோன் எதுவும் இல்லை இல்லைங்களா? ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆயிருக்கும்ல? 5 months ஆயிருக்கு. ஸோ 5 monthsக்கு உங்களுக்கு இந்த க்ரோத் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு பால்னஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6th grade வரைக்கும் இருந்துச்சு. 6th gradeலேருந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இல்லைங்களா சார்? மற்றபடி வேறு எதுவும் இல்லை தானே சார் எங்கள் சைடு வந்து? ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பார்த்து பண்ணுறாங்க. என்ன நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதா தான் வெளியிடவும் இங்கே தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கே போகணும், எப்படி பண்ணிக்கணும், இது பண்ணி வேண்டாம். ஆமாம், இல்லை அந்தளவுக்கு பயக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அதுதான் நானுமே ரொம்ப பயந்தேன். ஒன்றுமே இல்லை, பயப்படுறதுக்கு விஷயமே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.